இங்க ஒரு ராணிக்கு அவங்களோட மூக்கு பெருசா இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. இவங்களோட மூக்கை எல்லாரும் பெருசா தான் வரையறாங்கன்னு எல்லா போஸ்டர்லயும் அவங்களோட மூக்கை மட்டும் கிழிச்சு வைக்கிறாங்க. அடுத்த அந்த ராணி என்னோட மூக்கை யாரு அழகா வரையறாங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் தரதா அறிவிக்க, அது மட்டும் இல்லாம அந்த ஓவியம் எனக்கு பிடிக்கலனா அவங்கள நான் என் சிறுத்தைக்கு இரையாக்கிடுவேன்னு சொல்ல, அடுத்த நாள் காலையில சில பேர் அந்த ராணியோட முகத்தை வரைஞ்சு கொண்டு வந்து ஒரு லைன்ல நிக்கிறாங்க. அடுத்து ஒருத்தனோட போஸ்டர்ல ஒரு ஈ போய் உட்கார இவன் அதை பட்டேர்னு அடிக்க அந்த ஈ அந்த ராணியோட மூக்கிலேயே போய் நாசம் பண்ணிருச்சு. நேரமும் போயிட்டே இருக்கு. உள்ள போன ஓவியர்கள் யாரும் திரும்ப வரவே இல்லை. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ ஒரு பெயிண்ட் பிரஷ பாக்குறான். அதை வச்சு அந்த ஓவியத்துல ஏதோ கிறுக்கிட்டு இருக்கான். கடைசியா காவலாளிகள்லாம் அவனை தூக்கிட்டு வந்து ராணி கிட்ட ஒப்படைக்க இவனும் அந்த ஓவியத்தை காமிக்க அந்த ராணிக்கு அந்த ஓவியம் ரொம்ப பிடிச்சு போகுது. நீயாடா இதை வரைஞ்ச? ஆமா நான் தான் வரைஞ்சேன்னு சொன்னவனே அந்த ஓவியத்தை பாக்குறப்ப நமக்கே லைட்டா காண்டாகும். அவனுக்கு 1000 பொற்காசுகள் கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த நாட்டோட சீனியர் ஆர்டிஸ்டாவே மாத்திட்டாங்க. அங்க ரூம் கிளீன் பண்ண வந்தவன்ட்ட பிரஷ கொடுத்து வரைய சொன்னா அவனே சூப்பரா வரையறான். இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.